நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய மதிப்பு, கட்டிடம் பழமையை மாறாமல் பழமையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் மாண்பு முதலமைச்சர்கள் இதுபோல பழைய பழங்கால நினைவு சின்னங்களாக இந்த கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்று முதல்வர் உத்தரவின்படி 10 கோடி மதிப்பீட்டில் இந்த கடலூரை கடந்த காலங்களில் மருத்துவ அலுவலகமாக, துறைமுக அலுவலராக இந்த கட்டிடங்களில் இருந்து பணியாற்றினார்கள். அதை பழமை மாறாமல் புதுப்பிக்கின்ற பணியில் இந்த தினம் கடலூரில் துவக்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பல இது போன்ற புராதனத்தை கட்டி காத்து அதே போல சென்னை போன்ற பல மாவட்டங்களில் இது போன்ற கட்டிடங்களை பராமரிக்கின்ற பணியை அந்த துறை மூலமாக செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த இடத்தில் இந்த கடலூர் துறைமுக பகுதியில் இது ஒரு பழமை இழந்த இந்த பகுதியை மீண்டும் புனரமைக்கிற பணியில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த பகுதியை வளர்ச்சிக்காக இந்த கடலூரில் சில்வர் பீச் போன்ற பகுதி, கடலூரில் புராதன மைதானம், மஞ்சள் மைதானம் இப்போது புராதனமாக ஆக்கப்பட்ட ஒரு சின்னமாக லேண்ட்மார்க்காக அதை அமைக்கின்ற பணி கடலூரில் புதுப்பிக்கிறது. அதே போல இந்த கடலூர் நகரில் இருக்கின்ற மின் விளக்குகள் வெகு விரைவில் துவக்கப்பட இருக்கின்றது. இதே போன்ற அடிப்படை பணிகள் மக்கள், அதே போல பூங்கா, மாவட்ட ஆட்சியர் அலுவலருக்கு அருகில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 15 ஏக்கர் மதிப்பீட்டில் பூங்கா வெகு விரைவில் அமைய இருக்கின்றது. அதுக்கும் முதலமைச்சர்கள் அனுமதி. பணிகள்லாம் இது துவங்கினாலும் அந்த சுப்ராயலூர் ரிட்டையர் பூங்கா, அந்த மின் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளா போட்டு அப்படியே காட்சி பொருளாகவே இருக்கு. அதுக்கான விரைவில் எப்போ செயல்படுத்தக்கூடாது? சுப்ராயலூர் ரிட்டையர் பூங்கா, அப்புறம் இந்த மின் விளக்கு சொன்னீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பொறுக்கி ரொம்ப நாள் ஆகுது, பணி சீக்கிரம் விரைவாக முடியாம இருக்கு. அதுக்கு இப்போ இந்த ஒரு 3 மாதங்களில் அதெல்லாம் புனரமைக்கப்பட்டு இன்னொரு 2-3 மாதங்களை எல்லாருமே எப்ப சொல்லுகின்ற சுட்டி காட்டுகின்ற பணிகள்லாம் நடைபெற்று முடியும். உரங்களை பதுக்கி வச்சு கூடுதல் விலைக்கு விற்கிற மாதிரி சொன்னாங்க. அதே நீனா சொல்லிட்டு இருக்க, எங்க பதுக்குறாங்கன்னு அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு, எந்த ஊர் சொல்லு, பொத்தாம்புல கேட்காது. அதெல்லாம் பேசாத. எங்கிட்ட கணக்கு எங்கிட்ட இருக்கு, புள்ளிவரங்க. நேற்று கூட ஆய்வு பண்ணோம். நேற்று கூட அது எந்தெந்த பகுதி எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு, என்னென்ன இருக்கு, எல்லா பணியும் எங்கிட்டு பொத்தாம்பகுதியில கேள்வி கேட்டாங்க. விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல வந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும் ஒரு குற்றச்சாட்டு. அவரு இப்பதான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராது, புதுசா பேசுறாங்க. விவசாயிகள் இது வந்து ஷூட்டிங் இல்லை, இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது. வந்து செட் அமைச்சு உடனே வந்து மழை காட்சின்னு செய்ய முடியாது. ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். வந்து இவர்கள் திடீர்னு தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து இப்போ மழை காலம் முடிஞ்சு மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எவ்வளோ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்க விவரத்தை அறிவித்திருக்கிறது, பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அதோடு இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்து கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது, இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்றது. ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல் தாண்டுவதற்கு ஓட்டு செலுத்துவதற்கு வந்து அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக, ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா,
சந்திக்கிறாரா? மக்கள் இப்ப என்ன சொல்ல போனா இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அதை அது திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் இப்ப எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை. எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும், யாரா எங்கெங்க இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட வந்து கூடவே அழைச்சி வர மாட்டாங்க. இப்போ கடலூர்ல கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்க தலைவர் வராருன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த கூடவே எங்க தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு சிபிஐ அறிகிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சா போனா சிபிஐ வச்சு வேணும்னு கேட்டுக்கிறார்கள். ஆக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இது சம்பந்தம். அதனால வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள்? கொரோனா காலத்துல 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவே மக்கள் வந்து வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அவப்பா வெளியவில்லை? ஏன் அப்ப இதே நடிகர் விஜய் நடிகர் தானே, 100 பேரை அடிச்சு காப்பாற்றவர் தானே. ஏன் அப்ப வந்து கொரோனா காலத்துல வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதானே? எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அன்புமணியா இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. 10 பேருக்கு உதவுனாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா? நீத்தி முறைக்கு பேசுகின்றாங்களா? அவருக்கு நீத்தி முழக்கினாரா? எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனா அன்னைக்கு களத்துல வந்து திமுக தான் இருந்தான். திமுக ஒவ்வொரு ஊர்லயும் திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வோட தான் நாங்கள் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றுறோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வோட திமுக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டு இன்று வரை அதே போல இருக்கு. நீங்களாம் பார்த்தீங்க, மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கு தான் தெரியும். அதான் விவசாயிக்கு எந்த குருவை பொறுத்தவரை கேட்கிறாரு, உரம் எங்க இருக்குன்னு உரம் வந்துச்சு அந்த பொத்தாம் போது சொல்லையா நான் சொல்றேன் சொல்றாங்கன்னா கேட்டு சொல்லி எந்த கடையில இருக்கான்னு சொல்லணும். நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ கூட இப்ப ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இப்ப 1500 கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு உரம் பதுக்கின்றார்கள். இப்பயும் அதிகாரி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கிழமை நீங்கள் கொட்டாதீங்க. அதான். ஆக இப்போ வந்து நாங்க திட்டமிட்டு இப்ப நேற்றைய கூட உர சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த ஏன்னா சம்பாவுக்கு இப்ப குருவை சம்பா நடந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை போது அதான் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி எங்கெங்க இருக்கு எந்தெந்த ஆய்வு செய்து எங்கெங்கே கொண்டு டைரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அதனால வந்து இந்த ஒரு குருவைங்களை பொறுத்த வரைக்கும் 1 மடங்கு விவசாயங்கள் நாகப்பட்டத்தை 1 லட்சம் ஏக்கர் இந்த ஆண்டு 30,000 கூட இல்லை. இந்த ஆண்டு 1 லட்சம் நாகப்பட்டமா இருக்கு. ஆக நான் 3 மடங்கு அளவுக்கு இந்த குருவை நெல் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த மூவ்மெண்ட் அந்த பகுதி இந்த